விஜய் டிவியின் கலக்கப் போவது யாரு காமெடி நிகழ்ச்சியின் மூலம் அறிமுகமானவர் KPY பாலா. இவரது இயற்பெயர் பாலாஜி என்றாலும் கலக்கப் போவது யார் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமானதால் KPY பாலா என அழைக்கப்படுகிறார். தனது தனித்துவமான பாணியால் பார்வையாளர்களை கவர்ந்தவர் இவர். தொலைபேசி உரையாடலில் அனைவரையும் கலாய்ப்பது இவருக்கே உள்ள தனி பாணி. மேலும் குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியிலும் நடிகர் பாலா நல்ல வரவேற்பை பெற்றவர். காமெடி ஷோ மட்டுமல்லாமல் விருமன் உள்ளிட்ட படங்களிலும் சிறிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ள KPY பாலா காந்தி கண்ணாடி படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகியுள்ளார். இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி பல கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது. காமெடி ஷோக்கள், படங்கள் மட்டுமல்லாமல் சமூகத்தில் நலிந்தோருக்கும் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார். 6 ஆண்டுகள் உழைத்த பணத்தில் இலவச மருத்துவமனை ஒன்றையும் கட்டி வருகிறார் KPY பாலா. இந்த சூழலில்தான் காமெடி நடிகர் கூல் சுரேஷ் KPY பாலா பற்றி அளித்துள்ள பேட்டி பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பல திரைப்படங்களுக்கு ப்ரமோஷன் என்ற பெயரில் கோமாளித்தனம் செய்யும் கூல் சுரேஷ் இந்த முறை KPY பாலா மீது விஷமத்தை கக்கியுள்ளார். அண்மையில் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த கூல் சுரேஷ், KPY பாலா பல நல்ல விஷயங்களை செய்து வருகிறார், அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, அவருக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைக்கிறது என்று தெரியவில்லை. பாலாவின் வீட்டுக்குள் ஏதாவது அமுத சுரபி இருக்கிறதா? அதில் தோண்ட தோண்ட பணம் வருகிறதா? ஆம்புலன்ஸ் வாங்கி தருகிறார், மருத்துவமனை கட்டுகிறார், ஸ்கூல் பீஸ் கட்டுகிறார், வண்டி வாங்கி தருகிறார். இதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை. பாலா என்ன ராஜ பரம்பரையா, இல்லை ஜமீன் மீட்டு பையனா? பாலாவிற்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள், அதை பற்றி முதலில் விசாரணை நடத்த வேண்டும் என பேசியுள்ளார் கூல் சுரேஷ். தம்பி என் தம்பி மாதிரி தான், அதனால் ஆனால் அவனுக்கு பணம் எங்கேருந்து வருது அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா அந்த தம்பி பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளை இல்லை, ராஜ பரம்பரையில் இல்லை, பெரிய ரஜினி சார் அளவுக்கும் இல்லை. ஆனால் ஒரு ஆஸ்பத்திரி கட்டுற அளவுக்கு மற்றதெல்லாம் செய்கிற அளவுக்கு அவனுக்கு பணம் எங்கேருந்து வந்தது? அதுதான் என்னுடைய கேள்வியை. அப்போ யாரோ பின்னாடி இருந்து அவனுக்கு ஒரு பக்க பலமாக ஏதோ ஒரு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் ஜெயிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சால் உடனே எல்லாரும் வந்துட்டாங்க, என் தம்பி என் தம்பி என் தம்பி என் தம்பின்னு. கூல் சுரேஷின் இந்த கருத்தை நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். பிறருக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, உதவி செய்பவர்கள் குறித்து அவதூறாக பேசாதீங்க என பதிவிட்டும் வருகின்றனர். இந்த நிலையில் காந்தி கண்ணாடி படவிழாவில் பேசிய பாலா, எனக்கு யாரும் உதவி செய்யவில்லை எனவும், நான் யாரிடமும் போய் உதவி கேட்டு அதை மற்றவர்களுக்கு செய்யவில்லை என்றும், நான் சம்பாதித்ததை வைத்து உதவுகிறேன் எனவும் பதிலடி கொடுத்துள்ளார்.